ஆனந்தவான் நேயர்களுக்கு வணக்கம். ஜன்னலில் ஒரு சிறுமி. தோட்டாச்சான். கதைக்குள் நுழைவோமா? புதிய பள்ளியின் கேட்டை பார்த்ததுமே தோட்டாச்சான் நின்று விட்டார். அவள் போய்கொண்டிருந்த பழைய பள்ளியின் கேட் பெரிய எழுத்துக்களில் பள்ளியின் பெயர் எழுதப்பட்ட அழகிய தூண்களில் இருந்தது. ஆனால் இந்த புதிய பள்ளியின் கேட் இளந்தளிர்களும் இலைகளும் உடைய சிறிய கம்பத்தில் இருந்தது. இந்த கேட்டு வளர்ந்துட்டே இருக்குமா? தோட்டாச்சான் சொன்னார். ஒருவேளை என் டெலிபோன் கம்பங்களை விட உயரமா வளருமாமா? அந்த 2 கேட் கம்பங்களும் உண்மையில் வேர்களுடன் கூடிய மரங்கள் தான். அவள் அருகில் போனதும் தனது தலையை ஒரு பக்கமா சாய்த்து பள்ளியின் பெயரை படிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் காற்றில் பள்ளியின் பெயர் பலகில் சிறிது வளைந்து படபடுத்தது. தோ மோ ஈ ஹா ஊ இ. தோட்டாச்சான் அம்மாவிடம் தோமோயி என்றால் என்ன என கேட்க போன நேரத்தில் அவள் ஏதோ ஒன்றின் தெளிவற்ற காட்சியினால் பீடிக்கப்பட்டார். அவள்தான் நிச்சயம் கனவுதான் காண வேண்டும் என நினைக்கும்படி அந்த காட்சி செய்து விட்டது. அவள் அப்படியே உட்கார்ந்து விட்டார். புதர்கள் வழியே இன்னும் நன்றாக பார்ப்பதற்காக உற்று நோக்கினார். அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அம்மா, இது உண்மையிலேயே ரயில் தானே? ஸ்கூல் மைதானத்துல அந்த பள்ளி தனது வகுப்பறைக்காக 6 கைவிடப்பட்ட ரயில்வே கார்களை உபயோகித்தது. ஒருவேளை கனவில் கண்ட ஒன்றாய்தான் அது தோட்டாச்சானுக்கு தெரிந்தது. ரயில்வே கார்களின் ஜன்னல்கள் காலை சூரிய வெளிச்சத்தில் மிளிர்ந்தன. அதையும் விட ரோஜா நிற கண்ணத்துடைய புதர்கள் வழியே உற்று நோக்கும் அந்த சின்ன சிறுமியின் கண்கள் இன்னும் அதிகமாக மிளிர்ந்தன. அம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கணம் கழித்து அம்மாவையும் தன்னுடன் வருமாறு அழைத்துக் கொண்டே தோட்டாச்சான் அப்படியே சந்தோஷ கூச்சலிட்டுக் கொண்டு ரயில் நோக்கி பள்ளி ஓட ஆரம்பித்தார். வாமா, சீக்கிரம், நாம அப்படியே நிக்கிற அந்த ரயிலுக்குள்ள போடணும். அப்படியே வியந்து போன அம்மா அவள் பின்னால் ஓட ஆரம்பித்தார். அம்மா ஒரு காலத்தில் கூடைப்பந்து அணியில் இருந்ததினால் தோட்டாச்சானையும் விட வேகமாக ஓடி அவள் கதவை அடையும் முன்னர் அவள் சட்டையை பிடித்து விட்டார். அதுக்குள்ள போக முடியாது. அவளின் பின்பாகத்தை பிடித்து நிறுத்தி கொண்டே அம்மா சொன்னார். இந்த ரயில்வே கார்கள் தான் வகுப்பறைகள். இந்த ஸ்கூல்ல நீ இன்னும் சேர்க்கப்படவே இல்லை. நீ உண்மையில இந்த ரயிலுக்குள்ள போகணும்னு நினைச்சா ஹெட் மாஸ்டர்கிட்ட ரொம்ப நல்லாவும் அமைதியாவும் நடந்துக்கணும். நாம இப்ப அவர்கிட்ட தான் போறோம். எல்லாம் ஒழுங்கா நடந்தா உனக்கு இந்த பள்ளியில கண்டிப்பா இடம் கிடைக்கும். என்ன சொல்றதெல்லாம் புரிஞ்சுதா? ரயிலுக்குள் நேரடியாக போக முடியாததால் பயங்கரமா ஏமாற்றம் அடைந்தாலும் தோட்டாச்சான் தான் அம்மா சொல்லும்படி நடந்து கொள்வதே சிறந்தது என முடிவெடுத்தார். சரிம்மா என்றார் தோட்டாச்சான். பிறகு, எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்குமா என்று சேர்த்து சொன்னார். உனக்கு பள்ளி பிடிக்கிறதா என்பது பிரச்சனையே இல்லை. தலைமை ஆசிரியருக்கு உன்னை பிடிக்கிறதா என்பதுதான் பிரச்சனை என்று அம்மா தோட்டாச்சானிடம் சொல்ல நினைத்தார். ஆனால் அப்படி செய்யாமல் பிடித்திருந்த தோட்டாச்சானின் சட்டையை விட்டுவிட்டு அவள் கையை பிடித்துக் கொண்டு தலைமை ஆசிரியர் அலுவலகத்தை நோக்கி நடந்தார். அன்றைய நாளில் முதல் வகுப்புக்கு தொடங்கி விட்டதால் ரயில்வே கார்கள் அமைதியாக இருந்தன. சுவர்களுக்கு பதில் மரங்களால் சூழப்பட்ட விஸ்தாரமான மைதானத்தை பெற்றிருந்தது பள்ளி. மைதானம் சிவப்பு, மஞ்சள், மலர்களிலான மலர் படுக்கையாக விரிந்து கிடந்தது. தலைமை ஆசிரியர் அலுவலகம் ரயில்வே கார்களில் அமைந்திருக்கவில்லை. கேட்டிற்கு எதிரே வலது பக்கத்தில் அரைவட்ட விதமான வடிவத்தில் உள்ள முதல் மாடி கட்டிடத்திலும் 7 கல் படிக்கட்டுகள் ஏறினால் தலைமை ஆசிரியரின் அலுவலகம் இருந்தது. தோட்டாச்சான் அம்மாவின் கையை விட்டுவிட்டு படிக்கட்டு வெளியே ஓடியதால் அம்மாவும் அவள் பின்னாலேயே ஓடி வரும்படி ஆகிவிட்டது.
மேலே சென்றதும் திடீரென தோட்டாச்சான் முழுவதுமாய் கீழே பார்த்து திரும்பினார். ஒருவேளை தோட்டாச்சான் பள்ளி பற்றிய தன் கருத்தை மாற்றிக் கொண்டாலோ என்ற பயத்துடன், அம்மா என்ன விஷயம் என்றாள். மேற்படியிலேயே அம்மாவிற்கும் மேலே நின்று கொண்டு தோட்டாச்சான் மிகவும் சீரியஸாய் அம்மாவின் காதில் பிசுபிசுத்தார். நாம பார்க்க போவோம், நிச்சயமா ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருக்கணும். அம்மாவிற்கு நிரம்ப பொறுமை இருந்தது போல நகைச்சுவை உணர்வும் இருந்தது. அவள் தன் முகத்தை தோட்டாச்சானின் முகத்திற்கு அருகே வைத்து ஏன் என மெலிதான குரலில் கேட்டார். தோட்டாச்சான் பதிலுக்கு முணுமுணுத்தார். சொன்ன ஹெட் மாஸ்டர்னு, ஆனா இவ்வளவு ரயில சொந்தமா வச்சிருக்கிறதால கண்டிப்பா ஸ்டேஷன் மாஸ்டர் தான்மா. பழைய ரயில்வே கார்களை வைத்துக்கொண்டு ஒரு பள்ளியை நடத்துவது வழக்கத்தில் இல்லாத ஒன்றாகையால் அம்மாவும் ஒப்புக்கொண்டாக வேண்டியிருந்தது. இதை அவளுக்கு சரியாக விளக்க வேறு நேரம் இல்லை. இருந்தாலும் அம்மா எளிமையாக விளங்கினார். இதையே உன்னையே கேட்டுக்க கூடாது. சரி, அப்பா என்ன செய்யறாரு? அவர் வயலின் வாசிக்கிறார். அவருக்கு நிறைய வயலின் சொந்தமா இருக்கு. அதனால நம்ம வீடு ஒரு வயலின் கடைன்னு ஆயிடாது இல்லையா? ஆகாது, ஆகவே ஆகாது. அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு தோட்டாச்சான் ஒப்புக்கொண்டார். ஆனந்தவான் நேயர்களுக்கு வணக்கம். தோட்டாச்சான் கதைக்குள் நுழைவோமா? தலைமை ஆசிரியர். அம்மாவும் தோட்டாச்சானும் உள்ளே சென்ற போது அலுவலகத்தில் இருந்த மனிதர் தனது நாற்காலியில் இருந்து எழுந்து நின்றார். அவர் தலைமையில் மேற்பகுதியில் சன்னமாய் இருந்தது. அவரது சில பற்கள் காணாமல் போயிருந்தன. ஆனால் அவரது முகமோ ஆரோக்கியமான நிறத்துடன் இருந்தது. அவர் அதிக உயரமில்லை என்றாலும் பின்னமான தோள்களையும் கைகளையும் பெற்றிருந்தார். அவர் அதிகம் பயன்படுத்திய அறிகுறியுடன் கூடிய தனது 3 பீஸ் ஷூட்டையே மிகவும் நேர்த்தியாக அணிந்திருந்தார். வேகமாக தலை வணங்கி மிகவும் உற்சாகத்துடன் அவரை வினங்கினான் தோட்டாச்சான். நீங்க யாரு? ஸ்கூல் மாஸ்டரா இல்ல ஸ்டேஷன் மாஸ்டரா? அம்மா சங்கடப்பட்டு போனாள். அம்மா அதை விளக்குவதற்கு நேரம் எடுத்துக் கொள்வதற்கு முன்னே அவர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்மா. தோட்டாச்சான் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ தொடர்ந்து சொன்னா, ஏன்னா உங்ககிட்ட நான் ஒரு சலுகை கேட்க போறேன். நான் உங்க ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். தலைமை ஆசிரியர் ஒரு நாற்காலியை கொடுத்து அம்மா பக்கம் திரும்பினார். வேணும்னா நீங்க இனி வீட்டுக்கு போலாம். நான் அவர்கிட்ட பேச விரும்புறேன். தோட்டாச்சானுக்கு ஒரு கணம் இலகுவின்மையான உணர்வு ஏற்பட்டாலும் எப்படியோ இந்த மனிதரோடு எல்லாமே சரியா போகும் என்ற உணர்வும் ஏற்படத்தான் செய்தது. சரி, அவளை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அம்மா தைரியமாக சொல்லிவிட்டு வெளியே போகும்போது தனக்கு பின்னால் இருந்த கதவை மூடி சென்றார். தலைமை ஆசிரியர் ஒரு நாற்காலியை இழுத்து தோட்டாச்சானுக்காக போட்டார். பிறகு இருவரும் மிக அருகில் சேர்ந்து உட்கார்ந்ததும் அவர் சொன்னார், இனி எனக்கு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்றியா? நீ பேசுற எதை பத்தி வேணாலும் என்கிட்ட பேசலாம். நான் விரும்புறேன், எதை பத்தி வேணாலும் சொல்லலாமா? தோட்டாச்சான் அவர் ஏதாவது கேள்வி கேட்பார், தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்திருந்தார். அவர் எப்போது அவள் விரும்பும் எதை பற்றி வேண்டுமானாலும் அவள் பேசலாம் என்று சொன்னாரோ உடனே மிகவும் சந்தோஷமாக நின்று நேரடியாக ஆரம்பித்தார். அவள் எல்லாவற்றையும் கலந்தெடுத்து பேசினாலும் தான் பேசுவதற்கு தகுதியுள்ள எல்லாவற்றையும் பேசினாள். அவள் தலைமை ஆசிரியரிடம் சொன்னாள் அவர்கள் வந்த ரயில் எவ்வளவு வேகமாக போனது என்று.
டிக்கெட் கலெக்டரிடம் எப்படி கேட்டும் அவர் டிக்கெட்டை அவளே வைத்துக் கொள்ள அனுமதிக்காததை பற்றி, அவள் முன்னே படித்த பள்ளியின் ஹோம் ரூம் டீச்சர் எவ்வளவு அழகாக இருந்தாள் என்பது பற்றி, தூக்கணாங்குருவியின் கிட்டை பற்றி, அவர்கள் பழுப்பு நிற ராக்கி எப்படி எல்லா தந்திரங்களையும் செய்யும் என்பது பற்றி, தான் மழலையர் பள்ளியில் கத்திரிக்கோளை வாய்க்குள் விட்டு எப்படி கத்தரித்து பார்த்தாள் என்பது பற்றி, அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்து விட்டால் நாக்கு வெட்டிப்படவிடும் என டீச்சர் சொன்ன பிறகும் எப்படியோ மறுபடியும் அதை செய்து விடுவது பற்றி, தன் மூக்கு ஒழுகிறதா என அம்மா திட்டணும் என்பதற்காகவே அடிக்கடி மூக்கை உறிஞ்சுவது பற்றி, அப்பா எவ்வளவு நல்ல நீச்சல்காரர் என்பது பற்றி, அவரால் எப்படியெல்லாம் டைவ் செய்ய முடியும் என்பது பற்றி அவர் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருந்தார். தலைமை ஆசிரியரும் தலையசைத்து கவனிப்பார். பிறகு என்ன என்று கேட்பார். தோட்டாச்சானும் தான் தொடர்ந்து பேசுவது மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. ஆனால் கடைசியாக சொல்வதற்குள் உள்ள அனைத்தையும் சொல்லி தீர்த்து விட்டார். அவள் வாயை மூடிக்கொண்டு இன்னும் சொல்லுவதற்கு என்ன உள்ளது என்று கடுமையாக யோசித்துக் கொண்டு உட்கார்ந்தாள். என்னிடம் சொல்வதற்கு இன்னும் ஏதாவது வைத்திருக்கிறாயா? தலைமை ஆசிரியர் வினவினார். இப்போது நிறுத்துவது எவ்வளவு பெரிய அவமானம் என தோட்டாச்சான் நினைத்தார். இது எவ்வளவு அருமையான வாய்ப்பு! தனது மூளையை பிசைந்து இன்னும் நான் சொல்வதற்கு ஏதாவது பாக்கி உள்ளதா என சிந்தித்தாள். அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவள் இன்று கணிந்திருக்கும் சட்டையை பற்றி சொல்லலாமே. அம்மாதான் அவளது பெரும்பான்மையான சட்டையை தைப்பாள். ஆனால் அவள் அணிந்திருப்பது கடையில் வாங்கியது. மாலை நேரங்களில் அவள் வீட்டிற்கு வரும்போது அவள் சட்டை எப்போதுமே கிழிந்திருக்கும். சில கிழிசல்கள் ரொம்ப மோசமாய் இருக்கும். அம்மாவுக்கு இதெல்லாம் எப்படி கிழிந்தது என்பது மட்டும் தெரியவே தெரியாது. அவளது வெள்ளை பருத்தி ஜட்டி கூட சில நேரங்களில் கந்தலாகிவிடும். அவள் தலைமை ஆசிரியரிடம் யார் தோட்டத்தில் முள்வேலிக்குள்ளாவது தலையில் ஊர்ந்து கடக்க முயலும் போது முட்கம்பி வேலிகளின் அடியில் உள்ள நிலத்தில் வலை தோன்றும் போது தன் சட்டை இப்படி கிழிகிறது என்ற ரகசியத்தை விளக்கினார். இன்றைக்கு காலையில் இங்கே வருவதற்காக ஆடை அணியும் போதுதான் அம்மா தைத்த அனைத்து நல்ல சட்டைகளும் கிழிந்து விட்டது என்பது தெரிந்தது. ஆகவேதான் அம்மா கடையில் வாங்கிய இந்த சட்டையை அவள் அணிய வேண்டியதாயிற்று. ஜெர்சியால் தயாரிக்கப்பட்ட இந்த சட்டையில் கருஞ்சிவப்பு சாம்பல் நிறங்களிலான கோடுகள், சிறு சதுரங்கள் இருந்தன. அது மோசமில்லை. இருந்தாலும் சட்டை கலரில் பின்னப்பட்டுள்ள அந்த சிவப்பு பூக்கள் நன்றாக இல்லை என அம்மா நினைத்தார். அம்மாவுக்கு இந்த சட்டை காலரே பிடிக்காது என்று சொல்லிக்கொண்டே தலைமை ஆசிரியர் பார்ப்பதற்காக அந்த சட்டை கலரை தோட்டாச்சான் தூக்கி காண்பித்தார். அதற்கு பிறகு எவ்வளவு கஷ்டப்பட்டு முயன்றாலும் மேலும் சொல்வதற்கு அவளால் ஒன்றையும் நினைவுபடுத்த முடியவில்லை. அது அவளை மிகவும் சோகமாக்கியது. அதற்கு பிறகு தலைமை ஆசிரியர் நாற்காலியில் இருந்து எழுந்து தனது பெரிய பெரிய கதப்பதப்பான கைகளை அவள் தலையில் வைத்து பின்னர் சொன்னார். நல்லது, இப்போதிருந்து நீ இந்த பள்ளியின் மாணவி.